ஸோ 334வது நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, எப்பயும் போல் சேம் வந்து கிளம்பி அந்த பெட்ரோல் பங்கில் இருந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அப்படியே வரும்போது தான் ஒரு சின்ன யோசனை திரும்ப என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, சேம் எல்லாமே நிறைய நடக்குது. ஆனால் கடலோரமாக போக முடியலையே அப்படின்னு பார்த்தா ரொம்ப காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. சேம் வந்து லிஃப்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சேம் வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பிளேஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல. இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் புதுசாக தான் காட்டலான்னு பார்த்தா காட்ட முடியல. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி ஓகே, ஒரு 2 ஊர் தாண்டி வந்து ஒரு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை வந்து நான் கீழே போடுறேன். அந்த ஊரை தாண்டி போனோம்னா அதுக்கப்புறம் வந்து கடலோரமாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 2 3 நாள் ஜாலியாக அப்படியே போயிட்டு ஏதாவது முக்கியமாக கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது இன்ட்ரெஸ்டான பிளேஸ் எல்லாம் இருந்தால் நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அப்படி வரும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து ரொம்ப நாள் நம்ம ஊர்க்காரங்க சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது மாங்காய்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தயிர் சாதம் எல்லாமே சேர்த்து மாங்காய், அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பார்ப்போம். இந்த விளாக் முடித்தோடனே நேராக மதுரைக்கு போயிட்டு ஒரு 4 பரோட்டா பிச்சு போட்டு மட்டன் சுக்காவை நல்லா சாப்பிட்ணும். இல்லைன்னா சென்னைக்காச்சும் போய் சாப்பிட்ணும். ரொம்ப முடியல எனக்கு வந்து நம்ம தமிழ்காரங்க பார்த்ததுலேருந்து இன்னும் எனக்கு அந்த இது அதிகமாகிடுச்சு. ஸோ இதுதான் சொல்ல வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்ப்போம், தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே நிறைய பேர் பார்த்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், ஹெல்ப் பண்ணுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஹெல்ப் பண்ணுவீங்க. நன்றி.